ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமோசா. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த சமோசா ரொம்ப சுலபமாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட செய்யலாம், ஆனால் கோதுமை மாவு செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தி. இதில் இப்போது 1 டீஸ்பூன் தூளுப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கிறேன். இது போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சமோசானா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கோங்க. இதிலே கொஞ்சம் ஆயில் விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா ரெடி பண்ணியிருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதிலே 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சமோசா ரெடி பண்ணிடலாம். இதில் ஆயில் தடவிக்கோங்க. இப்போ சின்னதாக 1 உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்கக்கூடாது. இது அப்படியே ரவுண்டாக தேய்ச்சிட்டு அப்படியே ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிடலாம். இதில் 2 சமோசா வரும். இப்போ இது எப்படி ஃபோல்ட் பண்ணணும் பார்க்கலாம். இது இப்போது சென்டராக கொண்டு வந்துடணும். இதில் லைட்டாக தண்ணி தடவி அதுவும் மடிச்சுக்கோங்க. இது கேப் இல்லாமல் நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். நான் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இது சுற்றி தண்ணி தடவி இதை அப்படியே ஒன்று சேர்த்து அழுத்தி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னொரு முறை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது அது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம சமோசா எடுத்து போட்டுடலாம். 2 பக்கமும் திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நல்லா செவந்து வரும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம எல்லா சமோசாவும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுட சுட சமோசா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.